அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த மூமின்களே, இறை நம்பிக்கையாளர்களே, இன்றைக்குள்ள வீடியோவில் திருமறை குரானில் உள்ள ஒரு மகத்தான சூறாவை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஒரு சூறாவை வெறும் 3 நாட்கள் நாம் ஓதினால் போதுமானது. உறுதியாக சொல்கிறேன், உங்களுடைய எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் சரி, அடுத்தவர்கள் உங்களுடைய அந்த காரியம் நடக்காது அப்படின்னு உறுதி செய்து கூறியிருந்தாலும் அந்த ஒரு காரியம் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்து கிடைக்கும். அதிக மகத்துவம் நிறைந்த, சிறப்பு நிறைந்த அற்புதமான ஒரு சூறாவாகும். நீங்கள் செய்ய வேண்டியது, என்னுடைய ரப்பு என்னுடைய அந்த காரியத்தை நிறைவேற்றி தருவான் அப்படிங்கிற உறுதியான மன நம்பிக்கையோடும் ஈமானோடும் இந்த சூறாவை நீங்கள் ஓத வேண்டும். நான் இந்த அளவிற்கு உறுதியாக கூற காரணம், எனக்கே அது அனுபவமானது. எனக்கு ஏதாவது ஒரு தேவை வந்தால் நான் முதலில் செய்யக்கூடிய ஒரு விஷயம், இந்த சூறாவை நல்ல ஆத்மார்த்தமாக, நல்ல முழு மனதோடு, நம்பிக்கையோடு 3 நாட்கள் இந்த சூறாவை நான் ஓதி முடிப்பேன். அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு நிறைய அனுபவங்கள், என்னுடைய காரியம் நான் நினைத்ததை போல ரப்பு எனக்கு நடத்தி தந்திருக்கிறான். அதுபோல் நிறைய பேருக்கு இந்த சூறாவை நான் பகிர்ந்து இருக்கிறேன். என்னுடைய சேனல்லையே நிறைய வீடியோக்கள் இந்த ஒரு சூறாவை பற்றி நான் அப்லோட் செய்திருக்கிறேன். இன்னும் நிறைய பேருக்கு இந்த சூறாவின் சிறப்பு தெரியாமலேயே இருக்கிறாங்க. அவர்களுக்கு வேண்டிதான் இன்னைக்குள்ள இந்த வீடியோ. எவ்வளவு கனவுகள் நாம் ஒவ்வொருவருக்குமே இருக்கிறது, அதே போல் எவ்வளவு வேதனைகளும் நமக்கு இருக்கிறது. நிறைய இளைஞர்கள் படித்து முடித்து எந்த வேலையும் கிடைக்காமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நிறைய உம்மா ரொம்ப வேதனையோடு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், என்னுடைய மகன் வெளிநாட்டில் இருக்கிறான், வேலை இல்லாமல் இருக்கிறான், அவர்களுக்கு வேண்டி துவா செய்யுங்கள் என்று. எங்களுக்கு நிறைய கடன் இருக்கிறது, அந்த கடன் அடைப்பதற்கு வேண்டி அவங்க வெளிநாட்டு சென்றிருக்கிறாங்க. வாழ ஒரு வீடு இல்லை, கடன் வாங்கி நாங்கள் ஒரு வீட்டை வாங்கினோம். அதே போல் வீட்டில் வயதானவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க கூட கையில் பணம் இல்லை. கல்யாண வயதை அடைந்த பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கல்யாணம் செய்து அனுப்ப வேண்டும், அதற்கும் கையில் பணம் இல்லை. இன்னும் செலவு என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது, வீட்டிற்குள்ள செலவுக்கே கையில் பணம் இல்லை. பக்கத்துள்ள கடையில் கடன் வாங்கிதான் எங்களுடைய வீட்டு செலவுகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இனி அவர்களுக்கு கடனை அடைப்பதற்கும் எங்களுடைய கையில் பணம் இல்லை. படிக்கக்கூடிய பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறாங்க, அவர்களுடைய ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு கூட கையில் பணம் இல்லை. அதே போலவே ஒரு குடும்பத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள், இது எதுவுமே செய்வதற்கு கூட கையில் பணம் இல்லை. இப்படி வேதனைகளும் சுமைகளும் அதிகரித்த போது மனைவியின் நகையை பேங்க்ல வைத்துதான் வெளிநாட்டிற்கு போனான். ஆனால் வெளிநாட்டிற்கு சென்றும் இன்னும் வேலையும் கிடைக்கவில்லை, அங்குள்ள செலவிற்கு கூட கையில் பணம் இல்லை. அதனால் நீங்கள் துவா செய்யுங்கள், அதிக கவலையில் இருக்கிறோம் அப்படின்னு வேதனையோடு ஒரு சகோதரி மெசேஜ் அனுப்புனாங்க. அந்த ஒரு சகோதரிக்கும் நான் பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயம், இந்த சூறாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். அந்த ஒரு உம்மாவுடைய மகனுக்கு அல்லாஹு தாலா நல்ல ஹயரான ஒரு வேலை வழங்குவானாக, பரக்கத்து நிறைந்த ஒரு வேலை வழங்குவானாக. அவர்களுடைய கடன் சுமையும் நாம் ஒவ்வொருவருடைய கடன் சுமையும் அல்லாஹு தாலா போக்கி வைப்பானாக. வாழ்க்கையில் நல்ல ஹயரும் சந்தோஷமும் சமாதானமும் தந்து இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்படி வேலை இல்லாமல் வேதனையில் இருக்கக்கூடியவங்களும், பெரிய ஒரு தொகை கடனில் மாட்டிக்கொண்டு சிரமத்தில் இருக்கக்கூடியவங்களும் நிறைய பேர் உண்டு. இப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கக்கூடியவங்க கூட 100ல் 95% பேரும் கடனாளியாக இருப்பாங்க. ஆனால் அப்படி வேலை இல்லாதவங்களும், லட்சக்கணக்கான தொகை, கோடிக்கணக்கான தொகை கடனோடு என்னுடைய கடன் அடையாது என்று உறுதியோடு இருக்கக்கூடியவங்களும், அதே போலவே ஒரு நாளும் எனக்கு இனிமேல் இது நிறைவேறி கிடைக்காது, ஒரு நாளும் எனக்கு இது நடந்து கிடைக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய சில கனவுகள் இருக்கும் உங்களுக்கு. அப்படிப்பட்ட ஆசைகள் இருக்கும், ஆனால் அது நடந்து கிடைப்பதற்கு உங்களுக்கு அளவில்லாத ஒரு ஏக்கமும் ஒரு ஆசையும் இருக்கும். என்னுடைய அந்த காரியம் நடந்து கிடைக்காதா என்ற அதிகமான ஆசை இருக்கும். அப்படிப்பட்ட சில ஆசைகளும் சில கனவுகளும் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப எளிதாக உங்களுக்கு நடந்து கிடைக்கும். நீங்கள் நெய்யத்து வைத்து ஆத்மார்த்தமாக முழு மனதோடு ஈமானோடு நான் சொல்லித்தரக்கூடிய இந்த சூறாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். நல்ல ஒரு நெய்யத்தோடு ஆத்மார்த்தமாக ஈமானோடு முழு மனதோடு ஓத வேண்டும். அது ஒன்று இதில் முக்கியமானது. இந்த சூறா ஓதுவதால் நமது ஆசைகள் மட்டுமல்ல நடந்து கிடைப்பது, நமது எல்லா வேதனைகளும் நீங்கி கிடைக்கும். நாம் ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கவலைகள் வந்து கொண்டே இருக்கிறது. நாம் நினைத்து கூட பார்க்காத, எதிர்பார்க்காத பல துக்கங்களும் வேதனைகளும் வந்து சேருகிறது. அது சில நேரங்களில் நோய்களோடு உள்ள ஒரு வேதனையாக இருக்கும்,
இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பானாக. எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, எந்த நோயுமே அவர்களுக்கு வருவது கிடையாது, எந்த ஒரு நோயும் அவர்களுடைய உடம்பில் கிடையாது. எப்பொழுதும் ஒரு காய்ச்சலோ ஒரு தலைவலியோ அது கூட அவர்களுக்கு வராது. அதே நேரத்தில் சீக்கிரம் நாம் கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயம் அவர்களுக்கு கேன்சர் என்று. அப்படிப்பட்ட பயங்கரமான நோய்களில் மாட்டிக்கொள்ளக்கூடியவங்க எவ்வளோ பேர் உண்டு. நமக்கு கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது, சிந்தித்து கூட பார்த்திருக்க மாட்டோம் அவர்களுக்கு இந்த ஒரு நோய் என்று. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் நாம் கேள்விப்படக்கூடிய மற்றொரு விஷயமாக இருக்கும் அவர்களுடைய மரணமும். அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட நோய்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் துக்கங்களிலிருந்தும் இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அப்போ மூமீன்களே, இப்படிப்பட்ட வேதனைகள் இப்படிப்பட்ட கண்ணீர்கள் நமது வாழ்க்கையில் வந்தால் அதன் பின்பு நமது வாழ்க்கை என்பது தகர்ந்து போய்விடும். நமது எல்லா சமாதானமும் அந்த ஒரு இடத்திலேயே நஷ்டமடைந்துவிடும். சில நபர்களுக்கு சில வேதனைகள் அவர்களுடைய மரணம் வரை இருக்கும். இப்படிப்பட்ட நோய்களாகவும் இருக்கும், அல்லது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிறைய வேதனைகள் மரணம் வரை வந்து கொண்டே இருக்கும். என்றைக்குமே அதை பற்றி உள்ள ஒரு டென்ஷனாகவே இருக்கும். அதோடு வாழ்க்கையும் முடிந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் அதன் பின்பு அல்லாஹு தாலாவுக்கு வேண்டி இபாதத்து கூட செய்ய முடியாத நிலை வந்து நிற்கும். காரணம் நமக்கு தெரியும், இன்னைக்கு அதிகமானோர் அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த போதை மருந்து என்பது. போதைக்கு அடிமையாக முக்கியமாக ஒரு காரணம் என்பது அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டென்ஷன். அதாவது எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, கடன் கொண்டு மாட்டிக்கொண்டிருப்பாங்க, வீட்டின் வெளியே கூட அவர்களுக்கு நடக்க முடியாது. கடன் கொடுத்தவர்கள் கடன் கேட்டு தொந்தரவு செய்வாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய அந்த கவலையை தாங்க முடியாமல் வருகின்ற சூழ்நிலையில், எல்லாவரையும் நான் சொல்லலை, சிலருக்கு குறைந்த நேரமாவது அந்த ஒரு சுமையை, அந்த பாரத்தை, அந்த கடன் என்கிற அந்த சுமையை மறந்து கிடைப்பதற்காக அவர்கள் போதையை தேர்ந்தெடுக்கிறார்கள். அதன் பின்பு தொடர்ந்து அந்த போதையை அவர்கள் யூஸ் பண்ணி அதற்கு அடிமையாகி விடுகிறார்கள். இப்படி எவ்வளோ பேர் போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் உண்டு. ஆனால் இப்படி போதைக்கு அடிமையானால் அதன் பின்பு அவர்களுடைய வாழ்க்கை தகர்ந்து உடைந்துவிடும். அவர்களுக்கு வந்த அந்த வேதனையிலிருந்து அவர்களுக்கு வெளிவரவே முடியாத நிலையாகிவிடும். அவர்களுக்கு கடன் என்பது இருந்தால் அந்த கடனை அதன் பின் அவர்களால் அடைக்கவும் முடியாது. ஏனென்றால் கடனை கேட்டு கடன் தந்தவர்கள் வரும்போது இவர்கள் அதனை மறப்பதற்காக, அந்த பாரம் ஒன்று குறைந்த நேரத்திற்காவது மறந்து கிடைப்பதற்காக இவர்கள் தேர்ந்தெடுப்பது போதை மருந்தை. அதற்கு அடிமையாக ஆக அவர்களுக்கு அதிக நோய்கள் என்பது வரும். கடனையும் அடைக்க முடியாத நிலையாக இருக்கும். அதன் பின்பு அவர்கள் வாழக்கூடிய குடும்பமும் அவர்களை வெறுத்துவிடும், சமூகமும் அவர்களை வெறுத்துவிடும். அதன் பின்பு அல்லாஹு தாலாவுக்கு வேண்டி எந்த இபாதத்தும் அவர்களால் செய்ய முடியாத நிலையாக இருக்கும். அதனாலேயே அவர்களுக்கு துனியாவும் ஆகிரத்தும் என்பது நஷ்டமடைந்துவிடும். நீங்க ஒவ்வொரு மூமினும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நமது வாழ்க்கையில் ஒரு வேதனை வரும்போது நாம் அதை நினைத்து பயப்படுவதுண்டு. அந்த நேரத்தில் இந்த சூரா நீங்க ஓதும் போது அல்லாஹு தாலா இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களிலிருந்து, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் மட்டுமல்ல, மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சம்பாத்தியத்திலும் எந்த ஒரு வேதனையும் இறைவன் வழங்க மாட்டான். என்றைக்குமே வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமும் சமாதானமும் மன நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு சூறாவை ஓதுவதற்கு குறைந்த நேரம் போதுமானது. அதனால் நமக்கு துனியாவும் ஆகிரமும் நமக்கு வெற்றியாகிறது. நீங்கள் தொடர்ந்து ஒரு தடவையாவது நான் சொல்லித்தரக்கூடிய இந்த சூறாவை நீங்கள் ஓத வேண்டும். அதுபோலவே இந்த சூறா ஓதுவதோடு அல்லாஹு தாலா எல்லா ஆபத்துகளிலிருந்தும் நம்மை பாதுகாத்து விடுவான். எல்லா முசீபத்திலிருந்தும் இறைவன் நம்மை பாதுகாப்பான். எல்லா விபத்திலிருந்தும் அல்லாஹு தாலா நம்மை பாதுகாத்து விடுவான். மூமின்களே, எவ்வளவுதான் நாம் கவனமாக இருந்தாலும், எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தாலும், எந்த நேரத்திலும் ஆபத்து என்பது நமக்கு வந்து சேர வாய்ப்பு இருக்கிறது. காரணம், நாமும் சரி, நமது பிள்ளைகளும் சரி, நமது வீட்டில் உள்ள ஆண்களும் சரி, வாகனம் ஓட்டக்கூடியவங்க. நாம் எவ்வளவு கவனமாக சென்றாலும் சரி, வரக்கூடியவர்கள் கவனம் இல்லாமல் நம் வாகனத்தின் மேல் வந்து இடித்தால் நாமும் சேர்ந்துதான் அதில் விபத்துக்குள்ளாவோம். அதனால் கவனமாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏனென்றால் எல்லாமே இறைவனின் விதிபடிதான் நடக்கும். அதே நேரத்தில் இந்த சூரா ஓதுவதோடு எல்லா ஆபத்திலிருந்தும் எல்லா விபத்திலிருந்தும் இறைவன் நம்மை பாதுகாத்து விடுவான். அதே போலவே நமது பகைவர்களிடமிருந்தும், ஷைத்தானுடைய தொந்தரவிலிருந்தும், கண் திருஷ்டியிலிருந்தும், சிகரிலிருந்தும், செய்வினையிலிருந்தும் நாம் ஒவ்வொருவருக்குமே எவ்வளவு பகைவர்கள் இருப்பாங்க.
நம் கூட இருக்கக்கூடியவங்க கூட, நம்மை சுற்றி இருக்கக்கூடியவங்க கூட நமக்கு பகைவராக இருப்பாங்க. யாரையுமே இந்த காலத்தில் நமக்கு நம்ப முடியாத ஒரு நிலையாக இருக்கிறது. அதனால இந்த சூரா ஓதும் போது பகைவர்களுடைய சூழ்ச்சியிலிருந்தும், ஷைத்தானுடைய தொந்தரவிலிருந்தும், அடுத்தவர்கள் நம்மை ஏமாற்றுவதிலிருந்தும் இறைவன் நம்மை பாதுகாத்து விடுவான். அந்த அளவிற்கு மகத்தான ஒரு சூறாவாகும் இது. நீங்கள் இதை எல்லா நாட்களுமே ஒரு தடவையாவது ஓதிக்கொள்ள வேண்டும். உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகள், உங்களுடைய அந்த ஒரு குறிக்கோள் நடந்து கிடைப்பதற்கு 3 நாட்கள் நீங்கள் ஓதினால் போதும். ஓதும்போது நல்ல ஆத்மார்த்தமாக, இஹ்லாஸோடு, ஈமானோடு, முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஓத வேண்டும். அல்லாஹு தாலா என்னுடைய காரியத்தை பூர்த்தி செய்து தருவான் என்ற முழு நம்பிக்கையோடு ஓதுங்கள். இன்னும் இந்த சூரா ஓதும் போது நீங்கள் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம், உங்களிடத்தில் ஒலு என்பது இருக்க வேண்டும். அதினி திருமறை குரானை நாம் ஓதும் போது ஒலு இல்லாமல் நாம் ஓதக்கூடாது. இரண்டாவதாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த சூறாவை நீங்கள் ஓதும் போது கிபிலாவை முன்னோக்கி அமர்ந்து ஓத வேண்டும். அதாவது நமது தொழுகைகளை நாம் தொழும்போது எப்படி கிபிலாவை முன்னோக்கி தொழுகிறோமோ அதே போலவே இந்த சூறாவை ஓதும் போது கிபிலாவை முன்னோக்கி அமர்ந்து ஓத வேண்டும். மூன்றாவது கவனிக்க வேண்டியது, கண்டிப்பாக அஹூதும் பிஸ்மியும் நீங்கள் ஓத வேண்டும். காரணம், அஹூது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படி நீங்கள் ஓதும் போது ஷைத்தானுடைய தொந்தரவிலிருந்து இறைவன் உங்களை பாதுகாக்கிறான். அதாவது நிறைய பேர் திருமறை குரானை கையில் ஓதுவதற்கு எடுக்கும் போதே அவர்களுக்கு தூக்கம் என்பது வந்துவிடும். நிறைய பேருக்கு இந்த ஒரு அனுபவம் இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அந்த குரானைக்கு பதிலாக மொபைல் ஃபோன் உங்கள் கையில் இருந்தால் அந்த தூக்கம் என்பது வராது. இல்லை என்றால் உங்களுடைய வீட்டில் உள்ள டிவியை ஆன் செய்து பாருங்கள், அந்த நேரத்திலும் உங்களுக்கு தூக்கம் என்பது வராது. அந்த நேரத்திலும் ஷைத்தான் உங்களை தூங்க செய்ய மாட்டான். ஆனால் திருமறை குரானை நீங்கள் கையில் எடுக்கும் போதே உங்களுக்கு தூக்கம் என்பது வந்துவிடும். அதாவது நாம் வாழ்க்கையில் வெற்றி அடைவதை ஷைத்தான் விரும்புவதில்லை. நமக்கு ஆயிரம் வெற்றி அடைவதையும் ஷைத்தான் விரும்புவதில்லை. நாம் நரகம் செல்வதை தான் அவன் விரும்புகிறான். அதற்கு வேண்டி ஷைத்தான் எதையும் செய்வதற்கு தயாராகி விடுவான். அதனால் அந்த ஒரு தொந்தரவிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளதான் நாம் அஹூது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓதுகிறோம். அதன் பின்பு நீங்கள் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம், உங்களுடைய தேவை பூர்த்தியாகி கிடைப்பதற்காக நீங்கள் தனி அறையில் அமர்ந்து ஓதுவது சிறந்த ஒரு விஷயமாகும். அந்த நேரத்தில் உங்களுடைய சிந்தனை வேறு எங்கும் செல்லக்கூடாது, யாரிடத்திலும் பேசக்கூடாது. உங்களுடைய முழு கவனமும் இந்த ஒரு விஷயத்திலாக இருக்க வேண்டும். இனி தவிர்க்க முடியாத ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு யாரிடமாவது பேச வேண்டுமானால் அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய குரானை சதகுல்லாஹுல் அலீம் என்று கூறி நீங்கள் அதை மூடிக்கொண்டு நீங்கள் அவரிடத்தில் பேசலாம். முடிந்தவரை உங்களை யாரும் தொந்தரவு செய்யாத ஒரு நேரத்தில், அதாவது நடு இரவில் எல்லாம் இதை ஓதுவது சிறந்த ஒரு நேரமாகும். அதாவது அந்த நேரத்தில் எல்லாருமே தூங்கக்கூடிய ஒரு நேரம். அதனால் எந்த தொந்தரவும் இல்லாமல் அந்த நேரத்தில் திருமறை குரானை எடுத்து உங்களுக்கு ஓதலாம். இனி நீங்க ஓத வேண்டிய அந்த மகத்தான அந்த அற்புதமான சூரா சூரத்துல் ஃபத்தஹ், 48வது சூரா ஆன சூரத்துல் ஃபத்தஹ் எல்லாருக்குமே தெரிந்த சூரா. அப்போ இந்த சூறாவை நீங்கள் ஓத வேண்டிய எண்ணிக்கை என்பது 21 தடவை. 21 தடவை நீங்கள் ஒரு நாள் கொண்டு ஓதி முடிக்க வேண்டும் என்று கிடையாது. 3 நாட்கள் கொண்டு 21 தடவை ஓதி பூர்த்தி செய்தால் போதுமானது. ஒரு நாள் உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எண்ணிக்கை ஓதுங்கள். அப்படி 3 நாட்களில் 21 தடவை ஓதி பூர்த்தி செய்யுங்கள். அப்படி உங்களுடைய தேவை பூர்த்தியாக கிடைப்பதற்காக 3 நாட்கள் நீங்கள் 21 தடவை ஓதி பூர்த்தி செய்தால் உறுதியாக கூறுகிறேன், உங்களுடைய காரியத்தை ரப்பு பூர்த்தி செய்து தருவான். ஏராளமான அனுபவம் கொண்ட ஒரு சூறாவாகும். எனக்கும் அனுபவம் உண்டு. நிறைய பேருக்கு நான் பகிர்ந்திருக்கிறேன் இந்த ஒரு சூறாவை. நிறைய பேர் இதை ஓதி என்னுடைய காரியம் நடந்து கிடைத்தது என்று எனக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. அதனால் வேலை இல்லாதவர்களும், கடன் கொண்டு சிரமப்படுகின்றவர்களும், கல்யாணம் சரியாகாமல் இருக்கக்கூடியவங்களும், பிள்ளைகள் இல்லாதவர்களும் எவ்வளோ பேருண்டு. பல வருடங்களாகி ஒரு குழந்தை இல்லாமல் கவலைப்படுகின்றவங்க. அதே போலவே சொந்தமாக ஒரு வீடு வைக்க முடியாமல் வீடு வைக்க ஆசைப்படக்கூடியவங்க. ஒரு சொந்த வீடு வேண்டும் என்பது எல்லாருடைய கனவு தான். யாருக்கு தான் அந்த ஆசை என்பது இல்லை? அதிலும் முக்கியமாக நாம் பெண்களுக்கு அதிக ஒரு ஆசை இருக்கும், சொந்தமாக ஒரு வீடு வேண்டும் என்று. அதே போலவே ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் உள்ள ஒரு கனவு, சொந்தமாக ஒரு வாகனம் வேண்டும் என்று. ஒவ்வொரு சகோதரர்களுடைய பெரிய கனவாகும் சொந்தமாக ஒரு வாகனம் வேண்டும் என்பது. அது ஆசைப்படுவதும் வாங்குவதும் நல்ல ஒரு விஷயம்தான். அது இஸ்லாம் அனுமதித்த ஒரு விஷயம்தான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
நமக்கு கற்றுத்தந்த ஒரு விஷயம், நமது வீட்டில் ஒரு வாகனம் இருப்பது என்பது பரக்கத்து நிறைந்த ஒரு காரியம் என்று. நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுடைய ஒரு ஆசை நடந்து கிடைப்பதற்காக அவங்க வேலை செய்த தொகையை மாற்றி வைத்து ஒரு வாகனம் வாங்கியவர்கள். சில நபர்கள் அந்த பணத்தை மாற்றி வைக்கும் போது வேறு ஏதாவது ஒரு விஷயம் வந்து அந்த பணம் செலவாகிவிடும். அவர்களுடைய ஆசையும் நடக்காமலே போய்விடும். அப்படி வேதனை அனுபவிக்கக்கூடியவங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து பாருங்கள். உறுதியாக கூறுகிறேன், அல்லாஹு தாலா உங்களுடைய காரியத்தை பூர்த்தி செய்து தருவான். ஆனால் நாம் இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பெண்களுக்கும் அதிக ஆர்வம் உண்டு, அதிக ஆசை உண்டு ஒரு வாகனம் என்பது வாங்குவதற்கு. நாம் இருக்கக்கூடிய இடங்களில் பார்க்கும் போதே நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம், இந்த காலகட்டத்தில் அதிகமாக வாகனங்கள் ஓட்டுவது பெண்கள் ஆகும். முன்னாடி இருந்த காலத்தில் பெண்களுக்கு அதிக ஆர்வம் என்பது நகைகளின் மீது. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் சகோதரிகளுக்கு அதிக ஆசை என்பது நல்ல வாகனம் வாங்க வேண்டும், நல்ல ட்ரெஸ் வாங்க வேண்டும் என்ற ஆசைகள். அப்போ நான் சொல்லி வருவது, உங்களுடைய எந்த ஆசையும் நடந்து கிடைப்பதற்கு அழகான முறையில் ஒலு செய்து கொள்ளுங்கள், கிபிலாவை முன்னோக்கி அமர்ந்து கொள்ளுங்கள் 21 தடவை. அப்படி 3 நாட்கள் சூரத்துல் ஃபத்தஹை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். ஒரு நாளில் உங்களுக்கு எவ்வளவு சூரத்துல் ஃபத்தஹ் ஓத முடியுமோ அந்த அளவிற்கு ஓதிக்கொள்ளுங்கள். அப்படி 3 நாளில் ஓதி பூர்த்தி செய்து ஓதும் போது என்ன தேவையோ அல்லாஹு தாலா என்னுடைய தேவையை பூர்த்தி செய்து தருவான் என்ற முழு நம்பிக்கையோடு ஈமானோடு நீங்கள் ஓத வேண்டும். அதே போலவே நான் சொன்ன விஷயங்களை எல்லாம் கவனமாக முழு மனதோடு ஆத்மார்த்தமாக கவனித்து ஓதுங்கள். அப்படியானால் அல்லாஹு தாலா உங்களுடைய எல்லா கனவுகளையும் பூர்த்தி செய்து தருவான். இன்னும் எல்லா நாட்களும் ஒரு தடவை இந்த சூரா ஓதும் போதே உங்களுடைய வாழ்க்கையில் வேதனைகள் என்பது வராது, சிரமங்கள் வராது, இக்கட்டான சூழ்நிலை உங்களுக்கு வராது, ஆபத்து என்பது வராது. ஆபத்திலிருந்தும் விபத்திலிருந்தும் அல்லாஹு தாலா உங்களை பாதுகாத்து விடுவான். இன்னும் எல்லா நாட்களும் ஒரு முறை சூரத்துல் ஃபத்தஹ் ஓதும் போது துனியாவிலும் ஆகிரத்திலும் நீங்கள் வெற்றி அடைய முடியும். அல்லாஹு தாலா இந்த சூறாவை எல்லா நாட்களும் ஒரு தடவையாவது ஓதுவதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிவான். இந்த ஒரு சூறாவின் பரக்கத்து கொண்டு நமது எல்லா தேவைகளையும் இறைவன் பூர்த்தி செய்து தருவானாக. நமது வாழ்க்கையில் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் ஏற்படுத்தி தருவானாக. நமது தாய் தந்தை கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாவரையும் இறைவன் பாதுகாப்பானாக. இந்த சூறாவின் பரக்கத்து கொண்டு துனியாவிலும் ஆகிரத்திலும் இறைவன் நமக்கு வெற்றியை வழங்குவானாக. வாழ்க்கையில் ஹயரும் பரக்கத்தும் சந்தோஷமும் சமாதானம் வழங்குவானாக. மரணமடையும் போது ஈமானோடு உள்ள மரணமும் இறைவனுடைய அந்த ஒரு புனிதமான சொர்க்கத்தில் நாம் ஒவ்வொருவரும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று சேருவதற்கு இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்னும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.